கர்த்தரை சார்ந்திருக்கணும், தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கணும். என் எண்ணங்களும் சிந்தைகளும் சிதறடிக்கப்படுகிற போது நான் தேவ சமூகத்தில் இல்லை, நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். என் ஆன்மாவும் என்னுடைய ஆத்மாவும் என் சரீரத்தோடு என்ன இருக்கணும், இணைந்திருந்தா தான் ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய சமூகத்தில் இருக்க. நீ அப்படி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். என்ன டிஸ்டர்ப் பண்றோம்? என் ஆத்துமா தேவனோடு கலக்கணுங்க, தேவனோடு இணையணுங்க. என் ஜீவியம், என் ஆத்மா, சரீரம் என்ன பண்ணும்? தேவனோடு இசைந்து இருக்கணும். சோத்ரம். அப்படி இசைந்திருக்கப்பட்ட போதுதான் நான் தேவனோடு ஜீவ மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இல்லையா நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்க போய் முட்டி மோதினாலும் சரி,